ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம லீவுக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் இல்லையா, அங்கே தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பொருணை அருங்காட்சியகத்துக்கு போனோம். அதாவது பொருணை அருங்காட்சியகம் வந்து திருநெல்வேலி ஈசிஆர் ரோட்டில் ஹைவேலையே இருக்குது. அங்கே தான் போனோம். அங்கே பாருங்கள், மேலே வரையாடு அந்த மலைக்கு மேலே இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பொருணை அருங்காட்சியம் இருக்குது. வரையாடு வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இது லாஸ்ட்டு நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இதை கட்டியிருந்துச்சு. அந்த அருங்காட்சியகத்தை வந்து முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க தான் திறந்து வச்சாங்க. இப்போ நம்ம அருங்காட்சியகத்திற்கு பக்கத்தில் வந்தாச்சு. போகிற வழியில் நல்லா காத்தோட்டமாக குள்ளு நல்லா ஏரியா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லா விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா இதை போய் சுற்றி காமிக்கலாம். ஏன்னா அருங்காட்சியகத்தில் நம்ம தமிழுடைய பழைய பொருட்கள் நிறையா வந்து வச்சுருக்காங்க. அது பிள்ளைங்களுக்கு நல்லா என்டர்டெயினாகவும் இருக்கும். உள்ள பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங்குமே அரண்மனை மாதிரி இருந்துச்சு. அந்தளவு அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீங்களே வந்து பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு சில கிளிப்ஸ் தான் இதில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே வந்தாச்சு. வந்ததுமே நம்ம இந்த பக்கம் தான் டிக்கெட் எடுக்கணும். பெரியவங்களுக்குலாம் அதே போல் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் போய்க்கலாம். இந்த டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. டிக்கெட் ரொம்ப விலை கூடலாம் கிடையாது. ரூ. 5, பெரியவங்களுக்கு ரூ. 20, குழந்தைங்களுக்கு ரூ. 5. ஒரு வரைபடம் பொருணை அந்த நிலப்பரப்பை கொத்தி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாள் தமிழர்கள் வந்து பயன்படுத்தியதான பொருட்கள். ஒரு சின்ன மினி அரங்கம் இருந்தது. அதில் வந்து அழகாக வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 17 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக போட்டிருந்தாங்க. வீடியோஸ் காட்டினாங்க. அந்த வீடியோவே அப்படி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்படியே புல் அரிச்சிச்சு. அப்போ நம்ம தமிழர்கள் ஒவ்வொருவருமே அந்த வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களுக்குமே அதாவது ஆதிச்சநல்லூர், இப்படி சிவகலை, இப்படி ஒவ்வொரு இடங்களுக்குமே தனித்தனியாக ஒரு அரண்மனை மாதிரி பெரிய ஒரு இது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கீழே, அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு 2 இடங்கள்ல வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் லிஃப்ட்டு, குழந்தைங்கள்லாம் லிஃப்ட்டில் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்போ பயன்படுத்தியதான நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தியதான பொருட்கள். அவங்க பயன்படுத்தின வளையல், கம்மல், காதணி, அப்புறம் ஈட்டி, கத்தி, அந்த ஆயுதங்கள், அப்புறம் இதெல்லாம் தாலிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்கள உள்ளே வச்சு புதைப்பாங்கள்ல, அந்த போல் பெரிய தாலி, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அவங்க பயன்படுத்தியதான ஒவ்வொரு பொருட்களுமே அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தாங்க. நான் ஒரு சில பொருட்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து டாய்லெட். இது கூட பாருங்கள், டாய்லெட் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக இருந்தது. வெளியில் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. உள்ளேயுமே எல்லாம் நல்லா சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. குடி தண்ணீர்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட்டும் மழை பக்கத்துலனால நல்லா கூலாக இருக்குது. வெயில் நேரங்கள்லாம் அப்படி வரும்போது லீவ் டைம்லாம் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி சுற்றி காமிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிள்ளைங்கள லீவுக்கு எங்கேயுமே நான் இந்த வாட்டி கூட்டு போகல. ஸோ அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே இதெல்லாம் சுற்றி காட்டும்போது பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னமோ ஊட்டி மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பில்டிங்ஸு அப்படியே பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மலை எல்லாமே அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஊட்டி, உதகை மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு குளுகுளுன்னு நல்லா காற்று, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லுமே எங்கெங்கெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தி எடுத்து வச்சுருக்காங்களோ, அந்த இடங்கள் எல்லா இடங்களுக்குமே நாங்கள் போயிட்டோம். போயிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிறதுனா வரையாடு, அந்த மலைக்கு மேலே இருக்கிறது வரையாடுக்கு போனோம். பாட்டியால் நடக்க முடியாதனால நாங்கள் கீழே விட்டுட்டோம். அவங்க வண்டியிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் நடந்து போனோம். நாங்கள் இது போகிற வழி இதுதான் மேலே ஏறுறதுக்கு. பக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் வழி செங்குத்தாக, மலைக்கு மேலே நல்லா செங்குத்தாக இருந்ததுனால கொஞ்சம் ஏறும்போது ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. இறங்கும்போது ஈஸியாக வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா வரையாடு மேலே தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் ஏறுறது சிரமம் இல்லாமல் வேகமாகவே போயிட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்க தான் சிரமம் ஆச்சு. கடைசியில் மேலே வந்தாச்சு. வந்துட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கெல்லாம் நல்லா செக்யூரிட்டி எல்லாம் நல்லா போடுது. இங்கேயும் ஒரு செக்யூரிட்டி இதெல்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் யோசிக்கேன். ஏன்னா கொஞ்சம் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் அவங்க அங்கங்கே மேலே மேலே அங்கே உட்காந்துருந்தாங்க. ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அற்புதமாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்க வியூ வந்து அப்படி இருந்துச்சு. நல்லா உயரத்துல இருக்கிறனால வியூலாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பும்போது நல்லா இருட்டிருச்சு. இந்த டயத்துல நாங்கள் திரும்புகிற மாதிரி இருந்தது. அப்படியே திரும்பி வந்துட்டு நாங்கள் அப்படியே டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பதிவு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.